strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா 2 மேட்ச் ODI சீரிஸ் கொலம்போ RPSல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ODIல ஸ்ரீலங்கா 49 ரன்ஸ் வித்தியாசத்துல சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம என்ன நினைச்சோம்னா ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிடுவோம்னு நினைச்சோம். அதாங்க இல்ல. ஸ்ரீலங்கன் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா கெத்தா ஒரு செஞ்சுரி போட்டாரு. சிங்கிள் ஹேண்டடா இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போனாருன்னு தான் சொல்ல முடியும். ஸ்ரீலங்கா வேற அண்டர் ட்ரபுள் 55 for 5 அங்க இருந்து 214 ரன்ஸ் இருக்கும் எடுத்துட்டு போனாரு சரித் அஸ்லங்கா. அவரும் அவரோட 4th ODI 100 அடிச்சாரு. 127 of 126 balls. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ODI 100 ஃபார் ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் இன் ரீசென்ட் டைம்ஸ் சொல்லலாம். பிளஸ் நீங்க டாப் 5லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 எடுத்துக்கலாங்க ஃபார் ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன். ஏன்னா அந்த அளவுக்கு இவரோட இன்னிங்ஸ் இருந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ரீலங்கா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாசஸ் ரீசென்ட் டைம்ல டெஸ்ட் சீரீஸ்ல தொடர்ந்து தோத்துட்டு இருக்காங்க. அவையிலும் வந்து பாத்தீங்கன்னா T20 சீரீஸ் அண்ட் ODI சீரீஸ் நியூசிலாந்துல தோத்தாங்க. ஸோ தே வேர் ரியலி டிசப்பாயிண்டட். அவங்க ஃபேன்ஸும் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தாங்க. எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மேல ரீசென்ட் டைம்ஸ்ல அதிகமான ஒரு ஹோப் வச்சிருந்தேன். ஏன்னா அவங்க அந்த பேக் டு ஃபார்ம் வந்துட்டாங்க அண்டர் த கோச் ஆஃப் சன ஜெயசூர்யா. சடனா இப்போ ஒரு ஸ்லம்ப் வந்துச்சு. பட் இந்த ODI விக்டரி டெஃபினட்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் திருப்பி அவங்களோட ஃபார்மை ரீகெயின் பண்றதுக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அவங்க ஹோம்ல ஸ்ரீலங்காவை ODIல அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கைஸ். அது டே கேமா இருக்கட்டும் இல்ல நைட் கேமா இருக்கட்டும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா we have to give huge credit to ஸ்ரீலங்கா. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ டே மேட்ச்ன்றதுனால டாஸ் வின் பண்ணி சரித் அஸ்லங்கா பேட்டிங் எடுத்தாரு, which is a very good decision. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு டிப்ளீட்டட் bowling லைனப். அதனால நம்ம ஒரு விஷயம் மட்டும் ஷூரா சொல்லிடணும், இது டிப்ளீட்டட் bowling லைனப் தானே, இது வந்து ஆஸ்திரேலியா C டீம் தானே, இதுல என்ன பெருசா இருக்கு வின் பண்ணதுன்ற மாதிரி நம்ம என்னைக்குமே பேசக்கூடாது. இது வந்து ஸ்ரீலங்கான்னு மட்டும் இல்லை, எந்த டீமுக்கா இருந்தாலுமே நான் சொல்றேன். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்பனண்ட் இந்த ஸ்குவாடை தான் எடுத்துட்டு வந்து விளையாடினாங்கன்னா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாடுக்கு ஏற்ற மாதிரி விளையாட முடியாதுல்ல. உங்களோட பெஸ்ட் கேம் தான் நீங்க காமிப்பீங்க. எண்ட் ஆஃப் த டே அது ஆஸ்திரேலியா B டீமா இருக்கட்டும் ஆஸ்திரேலியா C டீமா இருக்கட்டும், பட் ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை வின் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ODIல. தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. அது வந்து C டீம் B டீம்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குடையக்கூடாது. ஓகே, எண்ட் ஆஃப் த டே தே பிளேட் வெல், தே டிசர்வ் டு வின் திஸ் மேட்ச். அதுல கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து நாட் ஐடியல் ஸ்டார்ட் ஃபார் ஸ்ரீலங்கா, கண்டிப்பா அது சொல்லி ஆகணும். ஏன்னா நியூ பால்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஒரு எண்ட்ல ஸ்பென்சர் ஜான்சன், ஒரு எண்ட்ல ஆரன் ஹார்டி நியூ பால் எடுத்தாரு இந்த வாட்டி. ரெண்டு பேருமே வேற லெவல்ல போட்டாங்க. அந்த இனிஷியலா அந்த பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மூவ்மெண்ட் இருந்துச்சு, அதை சூப்பரா யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டரை கைட்டி கொடுத்துட்டாங்க தான் சொல்ல முடியும். நிசாங்காவா இருக்கட்டும், அவிஷ்கா பெர்னாண்டோவா இருக்கட்டும், குசல் மெண்டிஸ் ஆஸ் வெல் அஸ் கமிந்து மெண்டிஸ் எல்லாருமே சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல 55 for 5 ஸ்ரீலங்கா வேற அண்டர் ட்ரபுள். அந்த டைம்ல ஒரு க்ரூஷியல் 67 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் சரித் அஸ்லங்கா ஆஸ் வெல் அஸ் தினுத் வெலலேகே. ஓகேங்களா, ஏன்னா அந்த டைம்ல அந்த பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. தினுத் வெலலேகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைச்சது அவருக்கு. அப்படி தேர்ட் மேன்ல ஒரு 6 ஒன்று விட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் ஃப்ளூவெண்டா விளையாட ஆரம்பிச்சாரு. ஸோ அவரும் 30ல அவுட் ஆயிட்டாரு. இன்ஃபேக்ட் அவர் கண்டினியூ பண்ணிருக்கலாம் தான் நினைச்சிருப்பாரு. ஆனா சூப்பரா விளையாடிட்டு இருந்தாருங்க. சரியான கேட்ச் ஃப்ரம் ஸ்மித் ஸ்லிப்ல மேத்யூ ஷாட் பால்ல. அதுக்கு திருப்பி கேம் சேஞ்ச் பண்ணிச்சு. என்னதான் 67 ரன்ஸ் ஸ்ரீலங்காக்கு அந்த பார்ட்னர்ஷிப் கிடைச்சாலுமே பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 125 for 6 இருந்தாங்க. திருப்பி அசரங்காவும் தீக்ஷனாவும் உடனே அவுட் ஆனாங்க. ஸோ லைக் 135 for 8. ஸோ அங்க இருந்து தாங்க வந்து பாத்தீங்கன்னா அசலங்கா ஒரு விஸ்வரூபம் எடுத்தாருன்னு கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ரெண்டு இஷான் மலிங்கா நீ ஸ்டே பண்ணு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி 9th விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 87 ரன்ஸ் இருக்கும் போச்சுங்க. அதுல 86 ரன்ஸ் வந்து சரித் அஸ்லங்கா தான் அடிச்சாரு. சிங்கிள் மேன் ஆர்மி கண்டிப்பா இந்த மேட்ச்ல, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. எஸ்பெஷலி இந்த வே ஒரு ஆடம் ஜாம்பாவை கவுண்டர் பண்ணது நிஜமாவே ரொம்ப இம்பார்ட்டண்டா அமைஞ்சுது. ஏன்னா ஜாம்பா ஆப்வியஸ்லி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ரொம்பவே த்ரெட்டா இருப்பாரு. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க அப்பார்ட் ஃப்ரம் ஆடம் ஜாம்பா. ஏன்னா ஆடம் ஜாம்பாவை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டாரு சரித் அஸ்லங்கா. ஸோ நிஜமாவே ஒரு ஸ்மார்ட்டான இன்னிங்ஸ், ஒரு ரியல் கேப்டன் இன்னிங்ஸ் கண்டிப்பா சொல்லணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. ஜென்ரலாவே சரித் அஸ்லங்கா வந்து பாத்தீங்கன்னா ODIல கன்சிஸ்டன்டா விளையாடுற பிளேயர், என்னோட ஒரு ஃபேவரட் பிளேயரே நான் சொல்லுவேன். ஏன்னா அண்டர் பிரஷர்ல இந்த மாதிரி சின்ன சின்ன நாக்ஸ் விளையாடி இருக்காரு. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. அவர் 70, 60, 55 நிறைய க்ரூஷியல் நாக்ஸ் எல்லாம் சேஸ் பண்ணி கூட வின் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் வந்து எல்லா வீடியோவும் கவர் பண்ணுவேன். அதனால எனக்கு அது தெரியும் எந்த அளவுக்கு சரித் அஸ்லங்கா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஃபார் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி இன் ODI கிரிக்கெட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் இன்னிங்ஸ் கண்டிப்பா சொல்லலாம் ஸ்ரீலங்கன் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ அதனால எப்படியோ 9th விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா 87 ரன்ஸ் இருக்க அடிச்சுட்டு எடுத்துட்டு போனாரு. ஸோ 214 ஆப்வியஸ்லி இந்த விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோரா வந்து அமைஞ்சிருச்சு ஸ்ரீலங்காக்கு. பிகாஸ் அவங்க கிட்ட குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இதே ஒரு 130, 140, 150 ஆல் அவுட் ஆயிருந்தாங்கன்னா கூட ஆஸ்திரேலியா வந்து கண்டிப்பா வின் பண்ணிருப்பாங்க. 214 எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏர்லி விக்கெட்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து
நங்கூரம் போட்டுருவாங்க ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ்ன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி அதான் நடந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்திரேலியன் போலிங் எடுத்துப்போம். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா தவிர நியூ பால்ல ஸ்பென்சர் ஜான்சன், ஆரன் ஆடி பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. அபாட்டும் 3 விக்கெட் எடுத்தாரு. சோ இவங்களோட போலிங் ஓவராலா பார்க்கும்போது செம்மையா இருந்தது. நேதன் எல்லிஸ் அவரோட ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் விளையாடவே முடியல. இன்ஃபேக்ட் பிக் ஆஃப் த போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேதன் எல்லிஸ் கண்டிப்பா சொல்லலாம் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அபவுட் 3 விக்கெட்ஸ். மிச்சம் இருக்கிற நியூ பால் போலர்ஸ் 2 விக்கெட் எடுத்தாங்க. பட் ஆடம் ஜாம்பா தான் ஹேட் அ வெரி பேட் டே. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் லாஸ்டா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாங்க ஆக்சுவலா ஷான் அபாட்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு அஸ்லங்கா வந்து ப்ரூட்டலா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா நாட் ஐடியல் ஸ்டார்ட் ஃபார் ஆஸ்திரேலியா. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 7 for 2 மேத்யூ ஷாட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா இஸ் a யூஸ்ஃபுல் பிளேயர் in a T20. பட் ஓடிஐல எந்த அளவுக்கு அவரோட பேட்டிங் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு உதவுதுன்றது எனக்கு தெரியல. அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும், நான் அதுல எதுவுமே சொல்ல வரல. பட் சம்டைம்ஸ் அவரோட கேம் வந்து T20 ஏத்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரேசர் மெக்கக்கும் எடுத்திருக்காங்க சாம்பியன்ஸ் ட்ராபி ஸ்குவாட்ல. அதனாலதான் இந்த மேட்ச்லயும் அவர் விளையாடுறாரு. ஃப்ரேசர் மெக்கக், மேத்யூ ஷாட் ஒரு T20ல இந்த காம்பினேஷன் செட் ஆகும். ஆனா 50 ஓவர்ஸ்ல செட் ஆகுமா? கிட்டத்தட்ட நம்ம இங்கிலாந்து டீமை சொல்றோம் பாத்தீங்களா, என்னையா T20 மாதிரி விளையாடுறாங்க, அந்த மாதிரி டைப் ஆஃப் பிளேயர்ஸ் இவங்க. நிஜமாவே ஸ்ட்ரகிள் ஆகி ஏர்லியாவே வந்து அவுட் ஆயிட்டாங்க. அது ஆஸ்திரேலியாவுக்கு பயங்கரமான ஒரு ப்ரெஷரை போட்டுச்சு. முக்கியமா அசிதா பெர்னாண்டோக்கு நம்ம அப்ரிசியேஷன் கொடுத்தானுங்க. ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஏர்லியரா கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, அந்த டைம்ல நீங்க விக்கெட் எடுத்துடணும். அப்புறம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிடும். ஃபாஸ்ட் போலர்ஸ்னால பெருசா எடுக்க முடியாது. அண்ட் சூப்பரா போட்டு 2 விக்கெட் எடுத்தாருங்க அசிதா பெர்னாண்டோ. நான் சொன்ன மாதிரி அந்த லங்கா பிரீமியர் லீக்ல இருந்தே லாஸ்ட் இயர் அதுக்கப்புறம் டோட்டலா ஒரு கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு. பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸ்ரீலங்காக்கு தேவைப்படுற அந்த விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. அதாவது சம்டைம்ஸ் ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல ஒரே ஃபாஸ்ட் போலர் தான் விளையாடுறாங்க ஸ்ரீலங்கா. நம்பி அசிதா பெர்னாண்டோ விளையாடுறாங்க, ஏன்னா இஸ் அ விக்கெட் டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தினுத் வெள்ளலேகாவா இருக்கட்டும், ஒரு பக்கம் தீக்ஷனாவா இருக்கட்டும், வேற லெவல்ல போட ஆரம்பிச்சாங்க. அசரங்கா ஹேட் அ பேட் டே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 டீமோட பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ், இந்த பக்கம் ஆடம் ஜாம்பா, இந்த பக்கம் வனிந்து அசரங்கா, 2 பேருமே ஹேட் அ பேட் கேம் டு பி வெரி ஆனஸ்ட். பட் ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட குவாலிட்டி ஸ்பின் இருக்கு. அது அசரங்கா மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா தீக்ஷனா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. தீக்ஷனா இல்லைன்னா தினுத் வெள்ளலேகா இருக்காரு. அட் த சேம் டைம் அசலங்கானால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ் அந்த பிச்சை யூஸ் பண்ணி அவர்னாலையும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டு ஆக்சுவலா டாமினேட் பண்ணாங்க. இஷான் மலிங்கா கூட 4 ஓவர்ஸ் போட்டாலுமே ஜஸ்ட் 12 ரன்ஸ் தான் கொடுத்தாங்க. ஒரு கம்பைன்ட் போலிங் எஃபர்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இவன் தோ வனிந்து அசரங்கா சரியா போடலனாலும் மத்த போலர்ஸ் எல்லாருமே சூப்பரா போட்டாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அசலங்காவோட பேட்டிங் மட்டும் இல்ல, அவரோட கேப்டன்ஷிப், ஃபீல்ட் செட்டிங்ஸ், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பா இருந்தது. ஏன்னா இது அவங்களோட கோட்டை. அவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த கண்டிஷன்ஸ்ல விளையாடணும்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியா வில் பி சோ டிசப்பாயிண்டட்ங்க. ஏர்லி விக்கெட்ஸ் விட்டாங்க. ஸ்டீவ் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போரான ஷாட் ஆனாரு தினுத் வெள்ளலேகா. அக்ராஸ் த பேட் அடி போல்ட் ஆனாரு. அங்கதான் கேம் டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. புரியுதா உங்களுக்கு? எப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த 9th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 86 வரைக்கும் போச்சோ, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஸ்மித்தோட விக்கெட் தான் டர்னிங் பாயிண்ட். இல்லைன்னா ஸ்மித் அப்படியே தள்ளிக்கிட்டே போயிருப்பாரு ஸ்கோரை. பட் அதுக்கப்புறம் வந்து அலெக்ஸ் கேரி ஒரு செம நாக் விளையாடுனாருங்க. 38 balls 41. அவர் டெஸ்ட் மேட்ச் ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணாரு. ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாடிட்டு இருந்தாரு. அட் சேம் டைம் அவருக்கு நல்ல சப்போர்ட்டா ஆரன் ஆடி நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோப் கொடுத்துச்சு ஆஸ்திரேலியாவுக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு பக்கம் வந்து எப்போ அலெக்ஸ் கேரி அவுட் ஆனாரோ அதுக்கப்புறமே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அடுத்த வர பேட்ஸ்மேன்லாம் எந்த அளவுக்கு ஸ்பின்னை தாக்கு பிடிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் சூப்பரா போட்டு கலக்கிட்டாங்க ஸ்ரீலங்கா. தீக்ஷனா வாஸ் த பிக் ஆஃப் த போலர்ஸ். சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. தினுத் வெள்ளலேகாவும் செம்மையா போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ அசலங்காவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஸோ நிஜமாவே சூப்பர் எஃபர்ட். அதுல எந்த டவுட்டும் இல்லை. இட் வாஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. 214 அடிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் ஸ்ரீலங்காக்கு இந்த ஸ்கோர் போதும்டா, ஸ்பின்னை வச்சு சோக் பண்ணிடுவாங்க ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேம் இது ஃபார் ஸ்ரீலங்கா. அவங்களுக்கு இந்த விக்டரி தேவை. இந்த வெற்றி அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. எப்படியாவது செகண்ட் ஓடியே வின் பண்ணி இந்த சீரீஸை வின் பண்ண பார்ப்பாங்க. ஒரு வருத்தம் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க ஒரு 2 வருஷம் முன்னாடி கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்களோ, இல்ல அந்த வேர்ல்டு கப்லயும் நல்லா விளையாடி இருந்தாங்கன்னா இன்னைக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபில நம்ம ஸ்ரீலங்காவை பார்த்திருக்கலாம். ஏன்னா இவ்வளவு டேலண்ட் இருக்கு. தினுத் வெள்ளலேகாவெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் ஒரு அருமையான டேலண்ட் ஃபார் ஸ்ரீலங்கா. ஒரு யங் பர்சன், ஒரு யங் ஆல்ரவுண்டர். கண்டிப்பா நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆளா வருவோம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரு டேலண்டடான ஒரு சைடா இருக்காங்க ஸ்ரீலங்கா. இந்த டீம் சாம்பியன்ஸ் ட்ராஃபில இல்லையே, அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த ஓடிஐ ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கண்டினியூ பண்ணி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபியூச்சர்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபியா இருக்கட்டும், வேர்ல்ட் கப் குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அந்த மெயின் ஸ்ட்ரிங் டீம்ஸ்ல அவங்க இருக்கணும்ன்றதான் என்னோட ஒரு ஆசை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டீம் கிட்ட குவாலிட்டி இருக்கு, எஸ்பெஷலி ஓடிஐ அவுட்ஃபிட்ல. எனவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும். ஆஸ்திரேலியா வில் பி டெஸ்பரேட், எப்படியாவது அந்த செகண்ட் ஓடிஐ வின் பண்ணி சீரீஸை 1 நாள் பண்ணணும்னு இருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், bye.